ஹாய். இது காலையில் மணி ஒரு 6:15 இருக்குங்க. காலங்காத்தால என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். இந்த பலூன் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, ஊத முடியாமல் முக்கி முக்கி ஊதிட்டு இருந்தா. சரி, நம்ம இன்றைக்கி டாபிக் வந்துடலாங்க. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணியிருந்தோங்க. பப்பாளி கொஞ்சம், அப்புறம் கொய்யாப்பழம் கொஞ்சம் மரத்தில் இருந்தது, அதை அறுவடை பண்ணியிருந்தோம். இந்த பழம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நசுங்கின மாதிரி கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு விட்டு போயிருந்தாங்கங்க. அந்த பழம்லாம் தான் எடுத்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். காலையில் 6:15 பார்த்தீங்கன்னா தீனி போடுற டைமுங்க. அதனால் எப்படா தீனி போடுவாங்க, சரி இந்த பழத்தனாச்சும் சாப்பிட்லான்ட்டு கோழி ஃபுல்லாக வாசலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. நான் எடுத்து வச்சுட்டு இந்தாண்ட வந்தோடனே ஒரு கோழி பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே இருந்ததெல்லாம் இது மட்டும் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஏக்கமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நம்ம எப்போ அறுவடை பண்ணாலுமே இதை தாங்க பண்ணுவோம். மீதி இருக்கிற கழிச்சு விட்ட பழமெல்லாம் கொண்டு போய் உள்ளே கோழிக்கு போட்டுருவோம். இது எதுக்காக வலைக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் கீரி தொலை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. வெளியே விட்டோம்னா எல்லாமே பிடிச்சி சாப்பிட்ருங்க. ஒரு டைம்லாம் 15 கோழி குஞ்சு வாங்கி விட்டு வெறும் 2 தாங்க அதில் இருக்குது. மீதி இருந்த 13 குஞ்சுமே கீரி பிடிச்சி சாப்பிட்ருச்சுங்க. எல்லாமே எங்களுக்கு டோட்டலாக வேஸ்ட்டு தாங்க ஆகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோங்க. நாங்கள் நாட்டுக்கோழியும் கொஞ்சம் வளர்த்திட்ருக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்காகவும் வீட்டில் சிக்கன் செய்யறதுக்காகவும் அப்புறம் வெளியில் கொடுக்கறதுக்காகவும் வளர்த்திட்ருக்கோங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரி அந்த அளவுக்கு இல்லைங்க. கோழியெல்லாம் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ வர வர பார்த்தீங்கன்னா கீரி ரொம்ப அதிகமாகி நிறைய வேஸ்ட்டு பண்ணுதுங்க. ஸோ கொஞ்சம் மீன் வலை கொஞ்சம் நாங்கள் வெளியில் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது சின்ன கோழிங்க, அந்தாண்ட இருக்கிறது பெரிய கோழிங்க. அதனால சின்ன கோழிக்கு சும்மா ஒரு 2-3 பழம் மட்டும் போட்டு மீதி இருந்தது எல்லாமே பெரிய கோழி கொண்டு போய் போட்டாச்சுங்க. சின்ன கோழி பெரிய கோழி எல்லாமே ஒட்டுக்கா விட்டால் பெரிய கோழி எல்லாம் சின்ன கோழியை கொத்தி காயம் பண்ணிடுதுங்க. அதனால் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருக்கோங்க. பாப்பு நானும் கொஞ்சம் போடுறேன்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவளால் அந்த ஹைட்டுக்கு போட முடியல. நானும் தூக்கியும் போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அவளால் ஆனால் சுத்தமாக போட முடியல. கொஞ்சம் பொக்குன்னு போயிட்டா போட முடியலன்னு சொல்லிட்டு பழமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நானும் சாயும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த குட்டி டிக்கெட்டு பண்ணுற வேலையை பாருங்களேன், எப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு வருதுன்ட்டு. போட்டுட்டு வந்தோடனே கோழி காலையில் பசிக்கு செம்மையாக வேட்டாட ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாம் கும்பலாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் இதை கேளுங்களேன். குடுமி பொண்ணுன்னு ரொம்ப ஆசைங்க. அதனால இந்த குசிக்கு பின்ன குத்திட்டு குடுமின்னு கழட்டவே விட மாட்டேங்கிறா.